நேம் வினோவின், கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சிஸ். நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு 250 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் இருக்கு. இது வந்து மேனுவல் மிஷின் ஆக்சுவலாக. இது சாண்டு, இது கார்பன் ஃபில்டர் ப்ளஸ் 40 மெம்பரைன் வச்சு மேனுவல் மிஷின். ஓல்டு டைப். ஃப்ரண்டில் வா காட்டாது, டிஸ்பிளே காட்டு. ஃப்ரண்ட் அதில் என்னென்னா பழைய மேனுவல் மிஷின். இது பழைய மிஷின். இதை எடுத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மிஷின் வந்து கெப்பாசிட்டியை வந்து உங்களுக்கு காணலை. ஸ்கூல் வந்து அதிகமாக பிள்ளைங்கள் சேர்ந்ததுனால ஸோ நம்ம இதை எடுத்துட்டு இப்போ 500 லிட்டர் எல்பிஹெச் ஆர்ஓ பிளான்ட் போட போகிறோம். இது மேனுவலாக வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம என்ன பண்ணணும், மிஷின் அந்த மேனுவல் மோடில் போட்டு நம்ம இந்த ரா வாட்டர் பம்பை ஆன் பண்ணி ரென்ஸு பேக் வாஷ் இது ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணணும், இதை வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணணும். ஸோ இது மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கண்டினியூவாக மேன் பவர் தேவைப்படும். இல்லைனா மெயின்டெனன்ஸ் பண்ணாமட்டாங்கன்னா அழுக்கு இந்த ஸ்மெல்ஸ்லாம் வந்து இப்போ மெமரன் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா, இப்போ இதில் நம்ம மேனுவலை எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் மல்டிபோர்ட் வால்வ் போட போகிறோம். இதுக்கு மல்டிபோர்ட் வால்வ் ஆட்டோமேட்டிக் போட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேஷன் அண்ட் பேக் வாஷ் இது நடக்கும். இப்போ 250 லிட்டரு ஆர்ஓ பிளான்ட் எடுத்துட்டு 500 லிட்டர் பிளான்ட் இந்த வந்திருக்குது. இப்போ இதை அதில் ஆட் பண்ணி அதை போட போகிறோம். ஸோ இது இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாமே அக்சசரிஸ் எல்லாமே வந்துருச்சு. கார்பன்னு, சாண்ட் ஃபில்டருக்குள்ளது ப்ளஸ் இது டாட்டா வெசல் வந்திருக்குது, 1354 வெசல், ஹை ப்ரெஷர் பம்பு, ரா வாட்டர் பம்ப் 1 HP வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து 40 மெமரைன் 2 இருக்குது. இதை கம்ப்ளீட்டாக அந்த செட்டை எடுத்துகிட்டு இந்த செட்டை இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த ஸ்கூலுக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நம்ம அந்த கல்லை நல்லா வாஷ் பண்ணி இப்போ வெசல்குள்ளே போடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். மண்ணெண்ண மாதிரி அளந்துட்டு இருக்கு. இப்போ அந்த கல்லை வாஷ் பண்ணி போடுறோம், இல்லைன்னா அந்த அழுக்கு ஃபுல்லாக அந்த சிலிண்டருக்குள்ளே போகும். ஸோ நம்ம அந்த கல்லை வாஷ் பண்ணி எடுத்து போடுறோம். ஏன்னா அது ஃபுல்லாக அழுகு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாஷ் பண்ணி போட்டுட்டோம்னா பெர்ஃபெக்டாக உள்ளே இருக்கும். நமக்கு எப்படி இருந்தாலும் பேக் வாஷ் பண்ணுவோம், இருந்தாலும் இது ஒரு நல்லது. இது பண்ணுறது எப்படி பண்ணுறது. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் போடுறோம். அது அடுத்த ஸ்டேஜ். அடுத்து தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து 5 ஸ்டேஜ் டுவெல் மீடியா ஃபில்டரு லோட் பண்ணியாச்சு. 5 ஸ்டேஜ் பண்ணியாச்சு. இப்போ ஹெட்டு ரைசர் பைப்பில் டாப் ஸ்ட்ரெயினர் போட்டு ஹெட்டு மாட்டுறோம், ஆட்டோமேட்டிக் வால்வு மாட்டுறோம். அப்போ இந்த வால்வில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு இன்னு, அவுட்டு, ஒரு ட்ரெயின் 3 இருக்கும். இதே சாஃப்ட்னராக இருந்தால் ஒரு ரீஜென்ரேஷன் லைன் அந்த இதெல்லாம் வரும் இதில். இப்போ ஹெட்டை டைட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாம் இப்போ 250 லிட்டர் பழைய ஆர்ஓ பிளான்ட் எடுத்துகிட்டு புதுசு போட்டிருக்கோம். புதுசு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 HP ரா வாட்டர் பம்பு, ஒரு சொல்நாடு சுவிட்சு ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் டுவெல் ஃபில்டர் மீடியா ஃபில்ட்ரு அது போட்டு அதோட இன்னும் எடுத்து நேராக நம்ம இது கொடுத்துட்டோம். இது செடிமெண்ட் ஃபில்டர் 2க்கு வருது. அதில் இருந்து நேராக ஹை ப்ரெஷர் பம்ப்லேருந்து 2 மெமரைன் 40 மெமரைன் இருக்குது. அது வழியாக போய் அவுட்டு வந்து நேராக வேஸ்ட் வாட்டர் ஒன்று போகுது. இது வந்து குட் வாட்டர் யூவி வழியாக நம்ம டேங்கி கொடுத்தாச்சு. டேங்க்லாம் 500 லிட்டர் பெர் ஹவரில் தண்ணி விடுது. ஒரு ஸ்கூலோட நேம் வினோவின், கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சிஸ். நம்ம ஆர்ஓ வாட்டர் ட்ரீட்மெண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த ஸ்கூலில் 250 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் எடுத்துகிட்டு 500 லிட்டரு பெர் ஹவர் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு 1 HP CRI பம்பு போட்டிருக்கிறோம். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருந்து தான் வருது உங்களுக்கு இன்கமிங் லைனு. 1 HP பம்பு, அதுலேருந்து ஒரு சொல்லாடு சுவிட்சு பிராஸு டைப்பில் வச்சுருக்கோம். 230 வோல்ட்டு. எதுக்கு இந்த கீழே உள்ள எங்கே இருந்தது எதுக்கு இதை எடுத்துருக்கோம், வால்வு போட்டிருக்கோம்னா, சப்போஸ் இது ஒர்க் ஆகலை அப்படின்னா பைபாஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். இதிலேருந்து நேராக நமக்கு ஒரு சாண்ட் ஃபில்ட்ரு வந்திருக்கு. சாண்டு ப்ளஸ் கார்பன்
டூயல் மீடியா ஃபில்டர் வச்சுருக்கோம். இதோட பர்பஸ் இதுலேருந்து நேராக எஸ்விலேருந்து வந்து நேராக ஏஆர்வினா ஏர் ரிலீஸ் வால்வு, அதுலேருந்து வந்து இது ஆட்டோமேட்டிக் வால்வு. இது உங்களுக்கு ஒரு நம்ம செட் பண்ணது தான். ஒரு இப்போ இது 500 லிட்டர் பிளான்ட்டு, ஒரு 10,000 லிட்டர் ஒரு டைம் எனக்கு பேக் வாஷ் அண்ட் ரின்ஸ் வேணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லிட்டர் வரவும் இது பேக் வாஷ் ரின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவோம். ஒரு ஆள் மேனுவலாக இருந்து நம்ம மேனுவலாக இருந்து 5 நிமிஷம் வந்து பண்ணணும் அந்த அவசியம் கிடையாது. ஸோ ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருக்கு. இதில் இருந்து நேராக வரும்போது ஒரு கெமிக்கல் இன்ஜெக்ஷன் பம்ப் வருது நமக்கு. இது என்ன பர்பஸ், இது இனிஷியேட்டிவ் பம்பு போட்டுக்கிறோம். இந்த பம்போட பர்பஸ் என்னன்னா, கெமிக்கல் இந்த ட்ரம்மில் ஊற்றி இருக்கிறோம். அந்த இதில் இருந்து எடுத்து மெமரேன் அந்த ஹார்ட்னஸை எடுக்கிறதுக்காக ஸ்ப்ரே பண்ணும்போது கால்சியம் அந்த பிரேக் பண்ணிவிடும். ஸோ மெமரியோட லைஃப் அதிகமாகும். அதுக்காக இது அதுலேருந்து பிறகு நேராக வர லைனு செடிமெண்ட் ஃபில்டர் 1, 2 2 ஸ்டேஜ் இருக்குது. இது வழியாக நேராக வந்து அதுக்கு அடுத்து வரும்போது எல்பிஎஸ் லோ ப்ரெஷர் சுவிட்ச் வச்சுருக்கோம். இதோட ஃபங்க்ஷன் என்னதுக்குன்னா, லோ ப்ரெஷர், அதாவது உங்கள் டேங்கில் வாட்டர் டேங்கில் தண்ணி இல்லை அப்படின்னா மிஷினை சேஃப்டி பண்ணுறதுக்கு தான். அதாவது வாட்டர் பம்பு ஸ்டாப் ஆயிரும், ஹை ப்ரெஷர் பம்பு ஸ்டாப் ஆயிடும். ஸோ அது லோ ப்ரெஷர் சுவிட்ச் வச்சுருக்கோம். அதுலேருந்து ஹை ப்ரெஷர் பம்பு இருக்குது. இதில் இருந்து நேராக 2 மெமரைன் 40 மெமரைன் போகுது. மெமரைன் வழியாக எடுத்து ஒரு லைன் வேஸ்ட் வாட்டர் லைனு வெளியில் எடுத்து விட்டுருக்கோம். இன்னொரு லைனு குட் வாட்டர் லைன். இது குட் வாட்டர் லைனில் என்னென்னா யூவி கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. யூவி அதாவது ஆர்ஓ, அதுக்கப்புறமா லாஸ்ட் ஸ்டேஜில் யூவி கனெக்ட் பண்ணி அதை டேங்குக்குள்ளே விட்டுருக்குறோம். இதுதான் இதோட இது 500 லிட்டர் விழுறது பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக விழுது தண்ணி விழுறது காட்டு. ஒரு மணி நேரத்துக்கு 500 லிட்டர் ஆர்ஓ தண்ணி வருது. ஸோ அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 4 ஹவர்ஸ் போட்டாலே 2000 லிட்டர் உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளான்ட் போடலாம். இதுக்கும் கம்மியாக வேணும்னு வச்சிங்கன்னா ஒரு 1000 லிட்டர் உங்களுக்கு பெர் டே யூஸ் ஆச்சுன்னா ஒரு 250 லிட்டர் ஆர்ஓ போடலாம். இது 500 லிட்டர். இது ஆர்ஓட இனிஷியேட்டிவ் பேனல். உங்களுக்கு இது ஃபுல்லாக காட்டு பக்கத்தில். இது ஆர்ஓட இனிஷியேட்டிவ் பேனல் ஃபுல் ஆட்டோமேட்டிக். இதுலேயே அழகாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரா வாட்டர் டேங்க்லேருந்து ஒரு ஃப்ளோட் எடுக்கிறோம். எடுத்து ரா வாட்டர் பம்பு வருது. பம்பு 1 HP 1/2 HP போட்டு அதுலேருந்து மல்டி போர்ட் வால்வு, ஆட்டோமேட்டிக் மல்டி போர்ட் வால்வு வருது. அதுலேருந்து நம்ம டோசிங் பம்ப் கனெக்ஷனை கொடுத்துருக்குறோம். அதுக்கடுத்து எல்பிஎஸ், இது 2 ஃபில்ட்ரு, இந்த 2 ஃபில்ட்ரு கொடுத்துருக்குறோம். லோ ப்ரெஷர் சுவிட்சு, அடுத்து ஹை ப்ரெஷர் சுவிட்ச் இருக்கும். ஹை பிபி இருக்குது, ஹை ப்ரெஷர் மோட்ரு பம்பு ஹெச்பிபி. அது ஹெச்பிஎஸ்னா ஹை ப்ரெஷர் சுவிட்சு. இதுக்கு அடுத்து கொடுக்கலாம், அதாவது ப்ரெஷர் அதிகமான ஸ்டாப்பாக இருக்குது. அதுக்கப்புறமா மெமரைன்லேருந்து வேற ஒரு ஃப்ளோட்டு வச்சுருக்கோம். ஃப்ளோட் கொடுத்து மிஷின் ஃபுல் டேங்க் ஃபுல் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணிடும். இது எப்படின்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது இந்த மிஷின். ஆக்சுவலாக வாட்டரில் தண்ணி இல்லைனாலும் ஆஃப் ஆயிரும், இந்த டேங்க் ஃபுல் ஆகிட்டாலும் ஆஃப் ஆயிரும். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஆஃபீஸ், காலேஜ், ஸ்கூல்ஸு, அந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், ஐடி கம்பெனி, அந்த மாதிரி இருக்குது. உங்களோட பர்பஸ் எத்தனை 2000 லிட்டர் வேணும்னா 500 லிட்டர் பிளான்ட் போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு 3000 லிட்டர் 4000 லிட்டர் போனால் 1000 லிட்டர் போயிடலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆஃபீஸ் தேவைப்படுதுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.